என் அன்பு பிள்ளையே, அவசரப்பட்டு இன்று மட்டும் இந்த முருகனை என்னை தள்ளிவிடக்கூடாது. ஏனென்றால் அப்பன் இன்று உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டுதான் நான் சொல்லுகின்றேன். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. என் பிள்ளை, இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சியடையப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளை, இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்தும் என் பிள்ளை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றது, வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும். இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்தும் என் பிள்ளை அப்பாடா என மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றது. ஏனென்றால் இதற்கு எல்லாத்துக்கும் தீர்வு வரும் நாளாக நாளை தினம் வரப்போகிறது. நான் குறித்து வைத்திருக்கும் நாள் ஆனது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்ய போகிறேன். அது ஏனென்றால் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனம் மகிழ்ச்சி உன் அப்பன் சொல்கின்றேன். எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்தப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ள நிச்சயமாக உனக்கு இதைவிட சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பித்து தரப்போகிறேன். என் பிள்ளை, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களும் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறது. சில பிரச்சனைகள் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்து நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பிரச்சனைகள் அல்ல எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். என் பிள்ளையே, சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து முருகனின் அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை தடுக்க முடியாது. யாரும் குறிப்பிட்டு தடுக்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. புரிந்துகொள், உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையின் இங்கிருக்கிற விட சோகங்களை எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும். என் பிள்ளை, பலவிதமான மாற்றங்களில் இருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கிறாய். எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைகளை கண்டும் நீ துவண்டு விலகுகின்ற நேரத்தில் இந்த முருகன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் மனம் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் யாரையினும் நீ குறை சொல்லாதே. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொடர்ந்து கொள்ளாதே. உனக்குள் தான் எல்லாம் இருக்கின்றது. நிம்மதியும் சரி, கஷ்டமும் சரி, துன்பங்களும் சரி இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உனக்குள் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடப் போகிறது. என் பிள்ளை, நினைத்து போல உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நடத்தப் போகிறேன். இது இல்லை என்று உன்னிடத்திலே சொல்ல மாட்டேன். அப்பன் தரமாட்டேனா என்று நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, நாளை உன் இல்லத்தின் வரப்போவது யாராக இருக்க முடியும் என்று அத்தனை தெய்வங்களிலும் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்தில் நாளை வந்து உனக்கான ஆசைகளையும் வழங்குவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே. உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக நாளை நாள் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் துவண்டு போய்விடுகிறோம். மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகை இருக்கின்றது.
என்பதை அந்த நொடியில் உன் நினைவுக்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும். என் தங்கமே, கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது இந்த நொடியில் இப்போது சிறு புன்னகை உன்னை பார்த்து நீயே கண்ணாடியில் உன் பார். நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் இந்த நிலையும் இந்த நிலையில் நம்மால் கடந்து செல்ல முடியும், எந்த நிலையும் நம் வாழ்வை கடந்து போகும் என்ற நம்பிக்கை உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். என் பிள்ளை இதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை உனக்கான நன்மை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இது போதும். நாளை உனக்கு பாக்கியம் இருக்கிறது. நாளை நாள் உனக்கு அவதார புருஷன் மகாவிஷ்ணு உன் வீட்டிற்கே வரப்போகிறார். அது மட்டுமல்லாமல் அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்கு தான் வரப்போகிறார்கள் என்பதை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரே சேர கிடைக்கப் போகிறது. அத்தனை தெய்வங்களும் வேறெங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கச் சொல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கொடுக்க முடியாது என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கையில் இருந்து இருக்காது. நீ என்னை நாடியதால் தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே. நாளை உன் இல்லத்தில் வருபவர்கள் புகைப்படத்தை இதுக்கு மேல் நான் காண்பிக்கத்தான் வேணுமா என்ன என் பிள்ளையே? நீ வணங்கி அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள். நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் தங்கமே, கவலைப்படாமல் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே. எல்லாவற்றிற்கும் நாளை விடியலில் முட்புள்ளிகள் கிடைக்கும். நாளையோடு உன் வாழ்க்கைக்கு முடிவு பிறந்துவிடும். அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகி செல்லும். உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்துவிடப் போகிறது என்று அவர்கள் செய்தது தவறு என்று ஆகிவிடும் அல்லவா? அதனால் அந்த விஷயத்தை ஒருபொழுதும் அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். நன்றாக இருக்கிறார்களே என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் இந்த நிலையில் ஆவது இருக்கின்றோமோ என்று நீ சந்தோஷப்படு. நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டம் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கை இருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை உனக்கானது. அத்தனை சந்தோஷங்களையும் உன் கையிலிருந்து கொடுத்துவிடப் போகிறது. எல்லாவற்றிற்கும் மேலான நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகிறது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. என் நல்ல நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது. எல்லா நேரத்திலும் நீ அனைத்தும் போன்ற வாழ்க்கையில் உனக்கு அமையப் போகிறது. நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் கையில் கொடுக்கும் என்று எண்ணி நாளை மங்கள நாளில் நீ விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். நாளை நடக்க விரும்புகின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திருப்பி கொடுக்க வரக்கூடியது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. இந்த முருகப்பன் ஆசீர்வாதங்கள் அன்பு துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா. ஓம் சரவண பவா.